இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க சைட்ல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் மூவ் என்ன மாதிரி இருக்கு? இப்போ என்ன பண்ணிருக்காங்க, மத்திய அரசு சைட்ல இருந்து பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அதனால நமக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலே வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியும் இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்க முடியாத ஒரு நிலைமையில தான் வந்து தொங்கு சட்டமன்றமா ஆயிருக்கு. இதுல தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்ததுக்காக திமுக சைட்ல இருந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய துரோகி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களோட கொள்கைக்கு எதிராக, தமிழ் தேசியத்துக்கு எதிராக, தமிழ் ஈன படுகொலைக்கு காரணமான காங்கிரஸோட வந்து நீங்க ஆதரவா வந்து இருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து தாவேகா சைட்ல இருந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நேத்து என்ன பண்ணிருக்காங்க, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போயிட்டு ஆளுநரை சந்திச்சிருக்காங்க. நாங்க இந்த மாதிரியான பெரும்பான்மையா எங்க கிட்ட வந்து 113 எம்எல்ஏக்கள் இது வரைக்கும் இருக்காங்க, நான் வந்துட்டு பதவி ஏற்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஆளுநர் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது, 118 இடங்கள் இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே வந்துட்டு ஆளுநர் சைட்ல இருந்து எந்த விதமான ஒரு அழைப்புமே இது வரைக்குமே வரல. அதனால திரும்பவும் போயிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆளுநரை சந்திக்க போறாங்க. காங்கிரஸ் சைட்ல இருந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வருது. அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆளுநர் கிட்ட வந்துட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, பெரும்பான்மையை எங்க நிரூபிக்கணும், சட்டமன்றத்துல தானே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து மட்டும் இல்ல, தாவேகாவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுகவோட கூட்டணியில இருக்க திருமாவர்களுமே வந்துட்டு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட வந்துட்டு தாவேகா வந்து உங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்களே, நீங்க போய் தாவேகாவுல சேர போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை இன்னொரு 2-3 நாள்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எதிர்பார்க்காத விதமா அரசியல்ல வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி வைக்க போறதா நேத்துல இருந்து அரசல் புரசலா ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டே இருந்துச்சு. இது சம்பந்தமா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க எப்பவுமே வந்து இடையூறா இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதோட அவர் நிறுத்தல, திமுக இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்கல்ல, அது எல்லாத்தையுமே வந்து தாவேகா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமா அவங்க கொண்டு வந்த அந்த காலை உணவு திட்டத்தை வந்து அவங்க வந்து திரும்பவும் தாவேகா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திமுக சைட்ல இருந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்திருந்தாங்கல்ல, அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா திமுக வந்து ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, தாவேகா வந்து 2500 தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ இருக்க நிலைமைக்கு, நம்ம தமிழ்நாட்டோட இந்த கடன் நிதி சுமை இருக்க நிலைமைக்கு ஏற்கனவே இருக்க அந்த 1000 ரூபாவை தான் வந்து கண்டினியூ பண்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் கஜானாவை ஃபுல்லா காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால அவரை வந்து மக்கள் இப்ப காலி பண்ணிட்டாங்க, அவரோட சோழியை முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொரு விஷயம், ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 சிலிண்டர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சாத்தியமே கிடையாது, ஆனா அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வழியா திமுக அதிமுக வந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதை விட ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா காலங்காலமா திமுக அதிமுக இவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, புதுசா வந்து யாரையுமே வரவிட மாட்டாங்க. ஆனா மக்கள் இந்த முறை வந்துட்டு புதுசா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாற்றம் வந்து ஒரு முன்னேற்றமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், திரும்ப வந்துட்டு முதலமைச்சரா விஜய் அவர்கள் எப்ப பொறுப்பேற்க போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இப்போ மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இப்ப முதலமைச்சரா வரப்போற விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, இந்த திட்டத்தை எப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா செப்டம்பர் 2022 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14,500 பள்ளி கல்விகளை வந்து என்ன பண்ணணும், தரமானதா ஆக்கணும், ஒரு மாடல் ஸ்கூலா மாத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட நோக்கம். இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 60%, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து 40% நிதியும் வந்து ஷேர் பண்ணி தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும். ஆனா இதுல ரொம்ப பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. NEP, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, தேசிய கல்விக் கொள்கை. இதை வந்து 2020 கொண்டு வர்றாங்க. இதோட முக்கியமான நோக்கமா என்ன பண்றாங்க,
1968 இருந்தே நம்ம நாட்டுல வந்து இருமொழி கொள்கை தான் வந்து இருக்கு. அதுலயும் தமிழ் தான் வந்துட்டு முதல் மொழி அப்படிங்கிறது தான் நம்மளோட கொள்கையா இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் உள்ள வந்து திணிக்கிறாங்க. இங்க கல்வி அப்படிங்கிறது ஒரு மாநில கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருக்கு. ஆனா இங்க முடிவெடுக்கிறது எல்லாமே யாரா இருக்கு, மத்திய அரசா தான் இருக்கு. சோ இவங்க வந்து இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்காததுனால நமக்கு வர வேண்டிய நிதி எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளவு நிதியை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுங்களா? 500ல இருந்து 1000 கோடி இது வரைக்கும் நிதி வராம இருக்கு. இது மட்டும் கிடையாது, சமக்ரா சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்துக்கு கீழேயும் வரக்கூடிய நிதியுமே என்ன பண்ணிருக்காங்க, இது வரைக்குமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 3 விதமா இருந்துச்சு. இந்த ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, ஆசிரியர்களுக்கான பயிற்சி, இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து மொத்தமா, அதாவது எல்கேஜில இருந்து 12th வரைக்குமே வந்து ஈக்குவலான ஒரு எஜுகேஷன், அவங்களோட யூனிஃபார்ம், புக்கு, அந்த டீச்சர்ஸோட சம்பளம், இது எல்லாமே வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதுகளையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹிந்தியை உள்ள திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலங்காலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஹிந்தியை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு பிஜேபியால வர முடியல. ஆனா இப்போ தாவேகா சைட்ல இருந்து அவங்க பண்ண சில செயலால சில விமர்சனங்களுமே வந்துகிட்டு இருக்கு. தாவேகால மதுரை மத்திய தொகுதியில ஜெயிச்ச எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காரு, ஹிந்தியில வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அதையுமே வந்துட்டு எல்லாருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவகாசியோட எம்எல்ஏ கீர்த்தனா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவேகாவுடைய கட்சியா இருக்கட்டும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்துட்டு இந்தியாவுல மட்டும் இல்ல உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்துட்டு ஹிந்தியில பேசுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, யாருமே வந்து ஹிந்தி பேச மாட்டாங்க. நீங்க வந்துட்டு எந்த மொழி வேணா பேசலாம், ஆனா எல்லாருக்குமே அவங்களோட மொழி தான் வந்துட்டு தாய்மொழி. ஆனா தமிழ் அப்படி கிடையாது, அது வந்து மொழிகளுக்கெல்லாம் தாய். ஸோ அதை வந்துட்டு எல்லாருமே முதன்மை மொழியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோளா நான் வைக்கிறேன். ஸோ இங்க வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. நம்மளும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையுமே என்ன பண்ணியிருக்கோம், அதை எதிர்த்து தான் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா வரப்போற விஜய் அவர்களுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இதை எதிர்த்து தான் நிற்கணும். ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஹிந்தியை வந்து இவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ள திணிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி பெரும்பான்மையை நிரூபிச்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்பாரா? இதை பத்தின உங்க கருத்து என்ன? இந்த அரசியல்ல வந்துட்டு பயங்கரமான மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த அப்டேட் எல்லாத்தையுமே 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு அப்டேட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.